மும்மலை சிற்றூரின் அருகே யாரும் செல்லாத ஒரு அடர்ந்த மலைப்பகுதி இருந்தது. ஒரு இரவு பயங்கர சத்தத்துடன் ஒரு விண்கலம் அங்கே தரையிறங்கியது. அன்று இரவு வானத்தை ரசித்து பார்த்து கொண்டிருந்த சிறுவன் நிலவன் தனது வீட்டுத் தோட்டத்தின் பின்னால் நீல நிறத்தில் ஜொலிக்கும் ஒரு ஒளியை கவனித்தான். பயப்படாமல் அவன் மெதுவாக அங்கே சென்றான். அங்கு 2 அடி உயரத்தில் பெரிய கண்களுடன் பளபளக்கும் ஒரு நீல நிற விண்வெளி பயணி இருந்தது. அது பயப்படாமல் கைகளை அசைத்து உதவி கேட்டது. நிலவன் அதற்கு நீலு என்று பெயரிட்டான். நீலுவின் விண்கலம் பழுதாகி இருந்தது. அதன் மொழி புரியாவிட்டாலும் அதன் செய்கைகளால் நிலவன் அனைத்தையும் புரிந்து கொண்டான். வீட்டில் இருந்த பழைய இரும்பு பொருட்களையும் கருவிகளையும் கொண்டு அவன் விண்கலத்தை சரி செய்ய உதவினான். ஒரு வாரம் முழுவதும் இரவு நேரங்களில் நிலவன் நீலுவுக்கு பழங்களை உணவாக கொடுத்து இருவரும் நல்ல நண்பர்களானார்கள். இறுதியில் விண்கலம் சரியாகி அதிலிருந்த பிரகாசமான நீல ஒளி பரவியது.